4 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஐபிஎல்ல சூப்பர் ஓவர் வந்துருக்குது. என்ன யார் ஜெயிச்சானா, யானை பலம் கொண்ட பெபிகால் ஆட்ல வரும்ல, யானை பலம் கொண்ட டிசி வின் பண்ணிட்டாங்க. டிசி வந்து உச்சத்துல இருக்காங்க. இனி அவங்க இறங்கவே மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அவங்கள இறக்குறாங்கன்னா டிசி விட பெரிய டீமா இருந்தா மட்டும்தான் டிசி கீழே இறக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கர பவரோட டிசி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஏப்பா உங்களுக்கு இதுக்கு மேல வெண்ணெய் எடுத்து கையில கொடுக்க முடியாது. ஆறாரு மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சை யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஹிட்மேயர் ஒழுங்காக விளையாடல. மேட்ச்லயே ஜெயிக்க வேண்டியது. 19வது ஓவரில் அடிக்க வேண்டிய ரன்னை அடிக்கவே இல்லை. 18வது ஓவரும் ஒழுங்கா ஆடல. எப்படி அப்புறம் வின் பண்ணுவீங்க? முன்னாடிலாம் மாங்குன்னு ஒருத்தன் அடிக்கிறான், சுரேஷ் இது ரெய்னா, அவன் அவுட் ஆயிட்டு போனான். அதுக்கப்புறம் யார் அடிச்சீங்க? வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி எத்தனை கேட்ச் விடுவாங்க டிசி உங்களுக்காக? ஆர்ஆர் ஜெயிக்கணுங்க டிசி எத்தனை கேட்ச் விடுவாங்க? இந்த ஐபிஎல் முழுவதும் கேட்ச் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் உண்மையாலுமே சொல்லணும், ஸ்ட்ரைக் அவ்வளோ காசு கொடுத்து அந்த ஆஸ்திரேலியன் பவுலர் வந்து ஸ்டார்க்கை வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு எவ்வளோ பெரிய பலம்ங்கிறத பார்த்தீங்களா? 5 பால் யார்கர் போட்டார் லைவ் மேட்ச்சில். ஒரே ஒரு பால் மட்டும் அடிக்கிற மாதிரி போட்டார். அடுத்து வந்து சூப்பர் ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக போட்டார். அவங்க ஹிட்மேயர் அனுப்பாமல் வேற யாராவது ஜெய்ஸ்வால் அனுப்பியிருந்தா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-16 வந்திருந்தா இவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும். இவங்க வந்து ஆச்சரை வச்சு போயிருக்கணும். ஏன்னா விளையாடுறது கேஎல் ராகுல் அடிக்கணும்னா ஒரு கிளாஸ் பவுலர் அடிக்கணும்னா ஒரு மாஸ் பவுலர் வேணும். இவர் ரொம்ப ஸ்லோவா 120 வந்து போடுறாருங்க. அழகா நின்று அடிச்சுட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் டிசி, யானை பலம் கொண்டு சூப்பர் ஓவர்லாம் கொடுத்துருக்கீங்க, அருமை, வாழ்த்துக்கள்.